ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நெக் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் ஒர்க்கிங் விமன் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நெக் பெயின் வந்துடுது. எப்படின்னா ஒன்று ஒர்க்கிங் இதில் வந்து அவங்களோட ஜாப் கன்சர்னில் சிஸ்டமில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறவங்க, டீச்சர்ஸ், டெய்லர்ஸ், ட்ரைவ் பண்ணுறவங்க எல்லாருமே சீக்கிரமாக வந்து நெக் பெயின் வந்துடுது. அது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸசைஸ் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெக் மூமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி தலை மேலே பார்க்கணும். அதாவது பாருங்கள், நல்லா சின் செஸ்ட்டை டச் பண்ணுறோம். ரிப்பீட். நெக்ஸ்ட்டு சைடு, நல்ல சைட் டவுன் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைட் டர்ன் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் பண்ணணும். டாப் கார்னரில் பார்க்கணும். அதே மாதிரி இந்த சைடு. ரிப்பீட். ஓகே, இப்போ சைட் பெண்டிங். ரிப்பீட். ஓகே, 10 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரொட்டேஷன். நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். எல்லா மூமெண்ட்ஸும் கவர் பண்ணுற மாதிரி ரொட்டேட் பண்ணணும். சைட், டாப், சைட், டவுன். அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில். நெக் ரொட்டேஷன். சில பேருக்கு நெக் ரொட்டேஷன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிளிக் சவுண்ட்ஸ்லாம் வந்து கேட்கும். அதை பற்றி நீங்கள் பயப்படுற வேண்டாம். அப்போ மூமெண்ட்ஸ் பண்ணுறப்போ 2 வெர்டிப்ராஸ் வந்து ரப் பண்ணுறப்போ அது ஒரு கிளிக் சவுண்ட் வரும். அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். சரி, இது சிம்பிள் எக்ஸசைஸ் மட்டும். இது இன்றைக்கி வெறும் மூமெண்ட்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ரெசிஸ்டன்ட் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது அப்படின்றது நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இது வீடியோ லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.